வணக்கம். என்னுடைய மகன் சிலம்பரசன் டிஆர் எஸ்டிஆருடைய பிறந்த நாள் இந்த பிப்ரவரி 3. இந்த அவருடைய பிறந்த நாளில் இன்னைக்கு நான் இந்த இந்தி பிரச்சார சபா தெருவுக்கு இதில் தான் நான் என்னோட வீடு, என்னோட ஆஃபீஸு. நான் 1984லேருந்து கிட்டத்தட்ட 83லேருந்து இந்த வீட்டில் இருந்திருக்கேன். 84லேருந்து எனக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. என்னுடைய மகன் பிறந்து இன்னைக்கு 2024 இந்த வீட்டில் என் பையன் ஒவ்வொரு ஸ்டேஜில் அப்படியே கை குழந்தையிலேருந்து உறவை காத்தகிலியில் நான் தூக்கி ஒப்பமவனே ஒப்பமவனே அப்படிங்கிற பாட்டை பாடக்கூடிய அந்த படத்தில் அந்த கை குழந்தையா இருக்கக்குள்ள ஒரு 6 மாத குழந்தை அப்படி கை குழந்தையை தூக்கி பாட்டு பாடுறேன். அந்த படத்தில் ஆரம்பித்து ஒரு உறவை காத்தகிளி, மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சபதம், என் தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியனது சாந்தி, சபாஷ் பாபு, ஒரு வசந்த கீதம், எங்க வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், மோனிஷா என் மோனலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் அழிவதில்லை படத்தில் கதாநாயகனா அறிமுகப்படுத்தி அவனை பல ஸ்டேஜில் நான் வளர்த்தேன். நான் வளர்த்தங்கிறத விட என்னோட சேர்ந்து இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்கள் என்னை ரசித்ததை போல இந்த தமிழ்நாட்டு ரசிக பெருமக்களும், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, தென்னகத்து மக்கள், அது கர்நாடகானாலும் சரி, ஆந்திரானாலும் சரி, கேரளானாலும் சரி, தென்னகத்து மக்களும் இந்திய அளவில் கூட அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஒரு லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அவனை வளர்த்தப்ப அவனை ரசித்து ரசிக பெருமக்கள் பல ஸ்டேஜில் வளர்ந்து வந்திருக்கான். அவன் காதல் எழுவதில்லை படத்தில் கதாநாயகனை அறிமுகமானாலும் தம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சரவணா படத்தை ரிலீஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மன்மதன், வல்லவன், சரவணா, ஒஸ்தி, வானம், எப்படி வானம் எல்லாத்த மேட வாழு படத்தை தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த படமே வராதுங்க கூடிய ஒரு ஸ்டேஜ், அந்த படத்தை வரவிடக்கூடாதுங்கிற ஒரு ஸ்டேஜ், அவ்வளவு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாங்கி ஒஸ்தி ரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், வாழு ரிலீஸ் பண்ணி, வாளுக்கு பிறகு சிலம்புக்கு படமே இல்லைன்னு சொல்லுவோம், எதிர் நம்மளுன்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலே மாநாடு ரிலீஸ் அன்னைக்கு ராத்திரி உலக வரலாற்றிலே ஒரு யாருமே படத்தோட தயாரிப்பாளரை இந்த படம் ரிலீஸ் ஆகாது நைட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு ட்வீட் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸ் ஆகாதுன்னு. யாருக்கு எந்த ஒரு நடிகனுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது, அப்படி ஒரு தடை. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கேள்விக்குறி. ஆனால் விடிய கிளம்புற ஒரு கிடைச்சது ஒரு விட கடவுள். நானும் என் மனைவியும் சென்று அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அன்னைக்கு நான் போடுறேன் ஒரு கையெழுத்து, அத்தனை கோடிக்கு நான் கையெழுத்து போடுறேன். என் மனைவி போடுங்க, என் பையனுக்காக நானும் என் மனைவி எனக்கு அன்னைக்கு எடுத்த முடிவு. அந்த படம் மாநாடு ரிலீஸ் ஆகி, மாநாடு வெந்து தண்ணிதது காடு, இன்னைக்கு 10 தலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஆக்டர் உலக நாயகன் அண்ணன் கமலஹாசன் வழங்கும் ராஜ்கமலுடைய அந்த படத்துடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் அந்த போஸ்டர் வெளியிடுறாங்க. அதில் என் பையன் ஒரு டூயல் ரோல் அடிக்கிற தேசங்க பெரியசாமி டைரக்ட் பண்ணுறாரு. நம்முடைய கமலஹாசன் ஐயாவும் மகேந்திரனும் தயாரிக்க அந்த பிரம்மாண்டமான தயாரிப்பு. அந்த படத்துக்கு அந்த தேசங்க பெரியசாமி அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பிரம்மாண்டமான படம் தயாரிக்கிறாரு. அந்த படம் தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது. இது இன்னைக்கு இந்த ஒரு அன்னதான வீடாவை இங்கே கொடுக்கணும், 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்க, ஒரு அன்னதானம் கொடுக்குற நிகழ்ச்சி அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அவங்களோட சீரோடு கொடுக்கணும், அதை அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கணும். இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்குது. இந்த நிகழ்ச்சிக்கு ப்ரெஸ்ஸை இன்னைக்கு மீட் பண்ணணும் அப்படின்னா நான் என்னுடைய பிஆர்ஓ சதீஷ்ட சொல்லணும், ராமஜெயம் இது பண்ணணும், எங்களுடைய குரல் டிவி நம்மளுடைய மோகன்லேருந்து நின்று உங்களையெல்லாம் அரேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ரிப்பரேஷன். அதே மாதிரி அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் அவ்வளோ பண்ணுறாங்க. அது காட்டியும் அந்த படம் ட்ராப்பு, அந்த படத்தை எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஸ்டாப்பு அப்படின்னு என்னென்னலாம் சார். அதாவது என்ன சொல்கிறேன், யாருக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு எரிச்சல், எவ்வளவு வேணாலும் யாரு வேணாலும் படலாம் எரிச்சல், மனுஷன் போடணும் எதிர்நீச்சல், எதிரி போடுவான் கூச்சல், அதை மீறி வாழ்க்கையில் போகணும் எதிர்நீச்சல். இப்படி வாழ்ந்தவன் தான் டிஆர். அந்த டிஆர் பெற்ற புள்ள தான் எஸ்டிஆர்.